ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், பானெக் ப்ளவுஸில் ஸ்டிச்சிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி மெத்தட்லேயே நீங்களும் தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு தைக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நம்மளால் அந்த ப்ளவுஸை தைச்சி முடிக்க முடியும். இப்போ மீதி இருக்கக்கூடிய பகுதியை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா பட்டன் பட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பட்டன் பட்டி அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இன்னொரு பட்டன் பட்டிக்கு நம்ம வந்து துணி வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? 2 பீஸ் எடுத்துருக்கோம். இது போல் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம். இது போல் பாருங்கள், நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பீஸையுமே நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இந்த 2 கொக்கி பட்டியுமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து பீஸ் தான் ஜாயின் பண்ண போகிறோம். கழுத்து பீஸ் பார்த்தீங்கன்னா நேர் பீஸில் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். நேர் பீஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் அகலத்தில் எடுத்துக்கணும். நீளம் வந்து எவ்வளோ வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சில் எடுத்து இது போல் வரிசையாக நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து வரிசையாக ஜாயின் பண்ணிக்கலாம். லேசாக பிசுறு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கெட்ட பக்கத்தில் 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து நடுவில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். எப்போதுமே பாக்கழுத்து ஸ்டார் கழுத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நேர் பீஸில் தான் நம்ம வந்து தச்சு ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம அழகாக கழுத்து பீஸ் தச்சு முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெல்ட்டு பட்டி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். பெல்ட்டு பட்டிக்கு நம்ம வந்து ஃபேண்ட்டு கிளாத்து தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஃபேண்ட்டு கிளாத்துங்கும் போது இங்கிட்டு ஒரு பீஸ் அங்கிட்டு ஒரு பீஸ், மொத்தம் 2 பீஸ் இருந்தாலே போதுமானது. லைனிங் கிளாத்தாக இருந்தது அப்படின்னா மொத்தம் 8 பீஸ் அல்லது 6 பீஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இது ஃபேண்ட்டு கிளாத்துங்கிறனால வெறும் 2 பீஸ் கொடுத்தாலே போதுமானது. இந்த சைடு ஒரு பீஸ், அந்த சைடு ஒரு பீஸ். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடியில் எப்போதுமே நம்ம வந்து அந்த ஃபேண்ட்டு கிளாத் அல்லது லைனிங் கிளாத்தை வச்சுக்கணும். மேல் பக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் கிளாத்தை வச்சுக்கணும். ஓகேங்களா? ஹைட்டு வந்து சென்ட்ரு பகுதியில் வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். இந்த மாதிரி அம்புக்குறி போட்டு அடையாளப்படுத்திக்கலாம். உள்ளேயும் நல்ல பக்கம் இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? வெளியிலையும் கெட்ட பக்கம் இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கரெக்டாக பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் பிசுறு விட்டுட்டு நேராக 2 துணியுமே சேர்த்து தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், 2 துணியுமே கரெக்டாக சேர்த்து வச்சு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஃபேண்ட்டு கிளாத்தை மேல் பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு பிசுறையும் அந்த ஃபேண்ட்டு கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு ஃபேண்ட்டு கிளாத் மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். ஓகேங்களா? இந்த தையல் கண்டிப்பாக நீங்கள் போட்டுட்டு நல்ல பக்கம் படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப பக்காவாக சூப்பராகவே கிடச்சிடும். அதே மாதிரியே இந்த துணியிலையுமே அழகாக நம்ம தச்சுக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பி அழகாக நீட்டாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் ஒட்டுலே ஓரத்துலேயே அழகாக நீட்டாகவே போடணும். அதே மாதிரியே இந்த துணியிலையுமே ஒட்டுலே ஓரத்துலேயே அழகாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பெல்ட்டு பெட்டியோட உயரமும் கரெக்டாக சேமாக வர்ற மாதிரி இது போல் கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸோட முழு உயரம் 12.5 இன்ச் வருது. அப்போனா பெல்ட்டு பட்டியோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 இன்ச் வருது. ஓகேங்களா? தச்சு படிமான தையல் போட்டதுக்கப்புறமா அதோட ஹைட் வந்து 3 இன்ச் வருது. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்பக்கத்தில் ப்ளவுஸோட உயரம் 12.5 இன்ச்சுங்கிறனால நம்ம வெறும் 1/2 இன்ச் மட்டும்தான் லெஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 1/2 இன்ச் லெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பெல்ட்டு பட்டியிலையுமே அதே ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம லெஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? அதே
அதே 3 இன்ச்சையே நம்ம வந்து அளவு குறித்து கட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 12.5 இன்ச்சுக்கு பதிலாக 12.75 இன்ச் ப்ளவுஸோட உயரம் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த பெல்ட்டு பட்டியோட ஹைட்டு வந்து 3 இன்ச் இருக்கா, அதே 3 இன்ச்சை குறித்து தான் நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபைனலாக நம்ம வந்து ப்ளவுஸோட ஹைட்டு செக் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 12.5 இன்ச்சுக்கு பதிலாக 12.75 இன்ச்சு தான் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம தைக்க போகிறோம். ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். அகலம் வந்து நம்மளுக்கு பத்தலை. ஓகேங்களா? இது போல் கரெக்டாக 2 ஸ்லீவையுமே தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி இன்ட்டு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்கள், மேலே வந்து இன்ட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து நல்ல பக்கம். இப்போ நல்ல பக்கத்தில் தான் நம்ம வந்து பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம். ஒரு ஸ்லீவுக்கு 2 பீஸ் கொடுக்கணும். இந்த சைடு ஒரு பீஸ், அந்த சைடு ஒரு பீஸ் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்கணும். ஓகேங்களா? இது போல் பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக தையல் போட்டுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பக்கமாக பாருங்கள், அந்த பீஸ் கொடுத்த துணியில் தான் நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரியே இந்த சைடுமே ஒரு பீஸ் கொடுத்து நம்ம வந்து தச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட பட்டி தான் நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு பிசுறு மடித்து நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த தையல் வந்து இந்த ஓரத்தில் அந்த ஓரத்துலேயும் போடாமல் சென்ட்ரு பகுதியில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 1/2 இன்ச்சில் பிசுறு மடித்து சென்ட்ரு பகுதியில் நம்ம தையல் போட்டுக்கலாம். அடுத்த மடிப்பு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அகலத்தில் வந்து பட்டி வந்து மடித்து தைக்கணும். இந்த பட்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் 1.5 இன்ச் அந்த அகலத்துலலாம் மடிக்கக்கூடாது. கரெக்டாக 1 இன்ச் அகலத்தில் தான் மடித்து தைக்கணும். அப்போ தான் அந்த பட்டியோட அளவு வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹைட்டாகவும் மடித்து தைக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் மடித்து தைக்கக்கூடாது. கரெக்டான அளவு அந்த 1 இன்ச் அகலத்திலே நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரியே அந்த சைடுமே நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போ 2 ஸ்லீவ் பகுதியுமே பாருங்கள், இது போல் நம்ம வந்து சரிசமமாக கரெக்டாக வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள் 2 கைப்பகுதியுமே கரெக்டாக சேமாக வந்து நம்ம வச்சுட்டோம். கீழே பட்டியும் கரெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். இப்போ ஸ்லீவோட உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6.5 இன்ச்சு வருது. ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து குறிச்சிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சைடுலையும் பாருங்கள் கிராஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அடையாளப்படுத்துறதுக்காக சென்டரில் கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கைப்பகுதியில் நம்ம உள்வளைவு குடஞ்சி வந்து கட் பண்ண போகிறோம். 2 ஸ்லீவோட மடிப்பு பகுதியும் மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுக்கணும். 2 ஸ்லீவோட ஓப்பன் பகுதி கீழ் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த சென்ட்ரு பகுதியில் மட்டும் 1/2 இன்ச் ஹைட்டில் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணணும். ஓகேங்களா? மடிப்பு பகுதி வரைக்குமே குடஞ்சி வந்து கட் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த சென்ட்ரு பகுதியில் மட்டும்தான் குடஞ்சி வந்து கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மேலே மடிப்பு பகுதி வரைக்கும் நீங்கள் குடஞ்சி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடம்பு பகுதியில் அந்த ஸ்லீவ் இணைக்கும் பொழுது அந்த ஷோல்டர் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸாக கோடு விழுக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்துண்டு பகுதியில் நம்ம வந்து டாட் வந்து தைக்க போகிறோம். 3 டாட் வந்து தைக்க போகிறோம். இதுக்குமே நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். எப்போதுமே 3 டாட் பிடிக்கணும் அப்படின்னா அந்த துணியோட கெட்ட பக்கத்தில் தான் நம்ம 3 டாட் பிடிக்கணும். இந்த 3 டாட் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 அளவுகள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இந்த ப்ளவுஸோட சைஸ் 38 இன்ச்சு. ப்ளவுஸோட முழு உயரம் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் வரும். ஓகேங்களா? 38 சைஸுக்கு கிராஸ் அகலம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு வரும். இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மெத்தட்லேயே நீங்களுமே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து மேல் உயரம் தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட முழு உயரம் 12.5 இன்ச்சு வருது. 12.5 இன்ச்சு ஹைட்டுக்கு கீழே இருந்து மேல் உயரம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சில் இது போல் நேராக லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த சைடுமே பாருங்கள் 38 இன்ச். ப்ளவுஸோட சைஸுக்கு கிராஸ் அகலம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு. கீழே இருந்து மேல் உயரம் 2.25 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நேராக லைன் போட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த வகை கப் பார்த்தீங்கன்னா உருண்டையான கப் தான். ஓகேங்களா? அந்த லைனுக்கு நேராக கரெக்டாக வந்து துணியை 2ஆக மடிச்சுக்கலாம். இப்போ கிராஸை 2ஆக மடித்து விட்டுட்டு இதோட அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அகலத்தில் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம உருண்டையான கப்புங்கிறனால 1 இன்ச் அகலத்தில் தான் நம்ம வந்து தையல் போட போகிறோம். நல்லா கவனமாக பாருங்கள். இதை இப்போ பின்பக்கமாக திருப்பி இன்னொரு தையல் நம்ம வந்து போட்டுக்கலாம். கெட்டி தையல் போட்டுட்டு இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 1/2 இன்ச் ஹைட்டில் எக்ஸ்ட்ரா பீஸும் இருக்கும். அதை மட்டும் லேசாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. இப்போ 2வது கிராஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டாட்டோட நுனி பகுதியில் இந்த மாதிரி மடித்தா ஆம்கோல் சைடு தான் 2வது டாட் வந்து பிடிக்கணும். இதுவுமே பாருங்கள் 2ஆக மடித்தா 1/2 இன்ச் அகலத்தில் அந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? உருண்டையான கப்புக்கும் நார்மல் கப்புக்கும் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் எடுத்துக்கணும். இப்போ 2 டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய 3வது டாட் பார்த்தீங்கன்னா பட்டன்பட்டி சைடு பிடிக்கணும். இதோட அகலமே 1/2 இன்ச் அகலத்தில் நம்ம தச்சுட்டு இந்த டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச் எடுத்துக்கணும். ஓகேங்களா? 3 டாட்டுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக 2 இன்ச் எடுத்திருக்கோம். சைஸ் வந்து 38ங்கிறனால 2 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ 3 டாட்மே நம்ம வந்து அழகாக நீட்டாக வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரியே அந்த சைடுமே நம்ம வந்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மட்டும்தான் அந்த 1/2 இன்ச் ஹைட்டில் இது போல் லேசாக கிராஸாக நம்ம வந்து கட் பண்ணணும். ஃபுல்லாக வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த வளைவு பார்த்திங்கன்னா அந்த மார்பகம் வந்து அந்த ரவுண்டுக்குள்ளேயே அடங்காமல் மேலே பாதியும் கீழே பாதியுமா கிடக்கும். ஓகேங்களா? அதனால் கரெக்டாக அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த இடத்துல மட்டும் கிராஸாக அந்த 1/2 இன்ச் ஹைட்டில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? நான் எப்படி வந்து தைக்கிறேனோ அதே மெத்தட்லேயே தான் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சரியாக வந்துடும். தைக்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லா தைக்கிறதுக்கு ஈஸியாகவே வந்துடும். இப்போ 2 சைடுமே நம்ம வந்து 3 டாட் வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெல்ட் பட்டி தான் இணைக்க போகிறோம். ஓகேங்களா? உள்ளேயும் நல்ல பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கணும். பெல்ட் பட்டியோட ஹைட் வந்து பட்டன் பட்டி சைடு வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும்.
இப்போ பாருங்கள், அந்த பெல்ட்டு பட்டி வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம 2 துணியுமே சேர்த்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இணைச்சிக்கலாம். இணைக்கும் பொழுது எடுத்ததுமே நேராக இணைச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி 2 துணியுமே சேர்த்து வச்சு தைக்கணும். ஏன்னா இது வளைவான இடம்ங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் நம்ம வந்து தச்சு வரணும். அந்த பெல்ட்டு பட்டியோட ஹைட்டு எதுன்னு மாற்றி தச்சிடாமல் கரெக்டாக வந்து ஹைட்டு வந்து எப்போதுமே பட்டன் பட்டி சைடு வர்ற மாதிரி கரெக்டாக வைக்கணும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து மாற்றி தச்சிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மாற்றிடாமல் கரெக்டாக வந்து தைக்க முடியும். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். பெல்ட்டு பட்டியோட பிசுறு பகுதி நம்ம கையோட லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு, அதாவது அந்த கப்பகுதியை நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த கப்பகுதியில் அழகாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே பாருங்கள், அந்த சைடுமே நம்ம வந்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம பின்துண்டு பகுதியில் பட்டியும் டாட்டும் தான் நம்ம வந்து பிடிச்சி தைக்க போகிறோம். இதுலேயுமே நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துக்கலாம். கெட்ட பக்கத்தில் தான் எப்போதுமே நம்ம பட்டி மடித்து தைச்சி டாட் வந்து நம்ம பிடிக்கணும். பட்டி தைக்கும் பொழுது முன்துண்டு பகுதியும் ஷோல்டரும் பின்துண்டு பகுதியும் ஷோல்டரும் கரெக்டாக சேமாக வச்சுக்கணும். பாருங்கள், எப்போதுமே பட்டி தைக்கும் பொழுது எடுத்ததுமே பட்டி வந்து தச்சிடக்கூடாது. ஷோல்டரும் கரெக்டாக சேமாக வச்சு பார்த்துட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய பகுதி பாருங்கள், அந்த பெல்ட்டு பட்டிக்கு பக்கத்தில் மீதி இருக்கக்கூடிய பகுதியை இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு நேராக வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். எப்போதுமே பட்டி தைக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டு ஷோல்டரும் பேக் சைடு ஷோல்டரும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அழகாக நம்ம வந்து பட்டி மடித்து தைக்கணும். இந்த பட்டியோட ஹைட்டுமே கரெக்டாக 1 இன்ச் ஹைட்டில் வர்ற மாதிரி பட்டி வந்து மடித்து தைக்கணும். ஓகேங்களா? இதுக்குமே குறைவாகவும் பட்டி மடித்து தைக்கக்கூடாது, ரொம்ப ஹைட்டாகவும் பட்டி வந்து மடித்து தைக்கக்கூடாது. குறைஞ்சது பார்த்திங்கன்னா 1 இன்ச் அல்லது 1.25 இன்ச், அதுக்கு மேலே பட்டி வந்து கூடுதலாக மடித்து தைக்கக்கூடாது. இப்போ அழகாக நீட்டாக நம்ம வந்து பட்டி மடித்து தைச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டரை சென்டர் பண்ணி நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் அகலமும் உயரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சில் இந்த மாதிரி நம்ம தச்சுக்கலாம். எப்போதுமே நுனி பகுதியில் ஷார்ப்பாக கொண்டுட்டு வரணும், வளைச்சி வந்து கொண்டுட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? இந்த டாட் பிடிக்கிற எந்தெந்த இடத்துலலாம் நம்ம டாட் பிடிக்கிறோமோ அந்த இடத்துலலாம் நுனி பகுதியில் ஷார்ப்பாக தான் கொண்டுட்டு வரணும். அதே சமயம் நூலை வந்து ஒட்டவே கட் பண்ணக்கூடாது. ஒரு 3/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். எப்போதுமே நுனி பகுதியில் கெட்டி தையல் போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் வந்து இணைக்க போகிறோம். ஷோல்டர் இணைக்கும் பொழுது எடுத்ததுமே ஷோல்டரை இணைக்கக்கூடாது. கீழே பார்த்தீங்கன்னா இடுப்பு பட்டியும் பெல்ட்டு பட்டியும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு தான் ஷோல்டர் இணைக்கவே ஆரம்பிக்கணும். ஷோல்டர் இணைக்கும் பொழுது முன்துண்டு பகுதியை அப்படியே ரப்பர் மாதிரி, அதாவது ஜவ்வு மாதிரி இழுத்து வந்து தைக்கக்கூடாது. ஓகேங்களா? நார்மலாக அப்படியே வச்சு தான் நம்ம வந்து தைக்கணும். நார்மலாக வச்சு தைக்கும் பொழுது ஷோல்டர் பகுதியில் ஏற்றி இறக்கி வரக்கூடாது. 2 துணியுமே சேமாக இருக்கிற மாதிரி தான் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு சரியான அளவில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? சரியான அளவில் கட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷோல்டர் ஹைட்டாக இருக்கும், ஒரு ஷோல்டர் வந்து குறைவாகவும் இருக்கும். ஓகேங்களா? துணியை வந்து ரப்பர் மாதிரி இழுத்து தைக்கக்கூடாது, நார்மலாக வச்சு தான் இந்த மாதிரி தைக்கணும். இப்போ நம்மளுக்கு ஆம்கோல் சைடும் கரெக்டாக இருக்குது, ஷோல்டர் பக்கட்டும் கரெக்டாக இருக்குது, இடுப்பு பட்டியும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பகுதியில் நம்ம வந்து குடஞ்சி வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? குடஞ்சி கட் பண்ணும் பொழுது அந்த டாட் பிடிச்ச அந்த சென்ட்ரு பகுதியில் மட்டும்தான் 1/2 இன்ச் ஹைட்டில் குடஞ்சி கட் பண்ணணும். ஷோல்டர் வரைக்குமே குடஞ்சி வந்து கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா?
இப்போ இதில் முன்துண்டு பகுதியில் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அகலமாக இருக்குது ஓகேங்களா, அதை மட்டும் லேசாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குடஞ்சி கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரு பகுதியில் மட்டும்தான் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஷோல்டர் வரைக்கும் குடஞ்சி வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த டாட் பிடிச்ச இடம் அந்த சென்ட்ரு பகுதியில் மட்டும்தான் 1/2 இன்ச்சு ஹைட்டில் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணணும். அதே மாதிரியே இந்த சைடுமே பாருங்கள், அந்த டாட் பிடிச்ச இடம் சென்ட்ரு பகுதியில் மட்டும் 1/2 இன்ச் ஹைட்டில் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் நம்மளுக்கு அகலமாக இருக்கா, அதை வந்து நம்ம அந்த பின்பக்க அளவுக்கே சரி பண்ணி நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த சென்ட்ரு பகுதியில் மட்டும்தான் குடஞ்சி வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம். இப்போ குடஞ்சி கட் பண்ணனால தையல் வந்து பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் 2 டாட்லேயுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுக்கலாம். ஷோல்டரில் இப்போ தான் நம்ம வந்து 2வது தையல் வந்து போடணும் ஓகேங்களா. அந்த வெட்டிய டாட் பகுதியில் கெட்டி தையல் போட்டுட்டு ஷோல்டரில் கெட்டி தையல் போட்டு 2வது தையல் நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் தான் இணைக்க போகிறோம். ஸ்லீவ் இணைக்கும் போது பார்த்தீங்கன்னா உடம்பு பகுதியை இந்த மாதிரி நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி வர்ற மாதிரி தான் இருக்குது. குடஞ்சி கட் பண்ணதை ஃப்ரண்ட்டில் தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவ் பகுதியிலையுமே பாருங்கள், குடஞ்சி வெட்டுனது ஃப்ரண்ட்டில் இருக்குது ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் அடையாளப்படுத்துறதுக்காக போடுறேன். உடம்பு பகுதியில் குடஞ்சி கட் பண்ணது ஃப்ரண்ட்டில் இருக்குது, ஸ்லீவ்லேயுமே குடஞ்சி கட் பண்ணது ஃப்ரண்ட்டில் இருக்குது. அப்போ ஃப்ரண்ட்டும் சேமாக வர்ற மாதிரி வைக்கணும் ஓகேங்களா. கைப்பகுதி மாற்றி தச்சிட்டிங்க அப்படின்னாலுமே அந்த ஆம்கோல் சைடு அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு நிறைய மிஸ்டேக் வரும். ஃப்ரண்ட்டும் குடஞ்சி கட் பண்ணது ஃப்ரண்ட் பக்கம் வர்ற மாதிரி கரெக்டாக வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் அந்த சென்ட்ரு பகுதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் ஒரே நெட்டாக வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு தையல் அந்த ஷோல்டரோட சென்ட்ரு பகுதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஒன் சைடு இந்த மாதிரி தச்சுட்டு இன்னொரு சைடும் அதே சென்ட்ரு பகுதியிலேருந்து தான் ஆரம்பித்து இந்த சைடுமே நம்ம வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக 2 துணியையுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போடணும். இந்த இடம்லாம் வளைவு நெளிவு வரக்கூடிய இடம். வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல நம்ம 2 துணியையுமே இணைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் தைக்கணும். இப்போ 2வது தையல் போடும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரே நேராக நெட்டாகவே அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே அந்த சைடு ஸ்லீவையுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணி தச்சுக்கலாம் ஓகேங்களா. இணைச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம இணைச்சி முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 அளவுகள் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இடுப்பு சுற்றளவு அளவு பார்த்தீங்கன்னா 29 இன்ச்சு வருது. இந்த மாதிரி டேப்பை 29க்கு நேராக 2ஆக மடிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து பாதி அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு வரும் ஓகேங்களா. 14.5 இன்ச்சை நம்ம ப்ளவுஸோட பின்துண்டு பகுதியில் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் தான் குறிச்சிருக்கோமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக 1
சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.25 இன்ச் வருது. அதே மாதிரி இந்த சைடுமே 2.25 இன்ச் கரெக்டாக வரணும். ஓகேங்களா? 2 சைடுமே 2.25 இன்ச் 2.25 இன்ச் கரெக்டாக வந்தது அப்படின்னா நம்ம கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் குறிச்சிருக்கோம்னு அர்த்தம். இப்போ 2வது அளவு பார்த்தீங்கன்னா முன்துண்டு பகுதியில் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ தையலுக்காக பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து நம்ம குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 14.5 இன்ச்சில் பாதி அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இதையுமே இந்த மாதிரி டேப்பர் 2ஆக மடித்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக பாருங்கள் 7.25 இன்ச் வருது. 7.25 இன்ச்சை இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் 2 சைடுமே. அடுத்ததான் 3வது அளவு பார்த்தீங்கன்னா கை ரவுண்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கை சுற்றளவு இது போல் பாருங்கள். கை சுற்றளவுக்கு மார்க் பண்ணும் பொழுது ஷோல்டரும் அந்த ஸ்லீவோட மடிப்பு பகுதியும் கரெக்டாக நேராக வச்சுக்கணும். கை ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5.5 இன்ச் வருது. ஓகேங்களா? ஒரு அளவு மட்டும் 11 இன்ச் வரும். அதில் பாதி அளவு 5.5 இன்ச்சு. ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 இன்ச் வருது. 16 இன்ச்சில் பாதி அளவு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வரும். அதை இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வளைவாக வச்சு அந்த 8 இன்ச்சுக்கு நேராக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கைப்பகுதியில் அந்த எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்குது, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி சைடு வந்து இணைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக பாருங்கள். நம்ம வந்து கைப்பகுதி இணைக்கும் பொழுது ஒன் சைடு பார்த்தீங்கன்னா கைப்பகுதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? 2 கைப்பகுதி துணியுமே கரெக்டாக வச்சுட்டா ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதியில் 2 தையலும் கரெக்டாக நேராக வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் 2 துணியுமே சேமாக நேராக வரணும். ஓகேங்களா? சைடில் தையல் போடும் பொழுது அந்த ஃப்ரண்ட் துணியை வந்து இழுக்கக்கூடாது. இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு துணி ஏற்றி இறக்கமாக வரும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம கிராஸ் கட்டிங்கில் போட்டிருக்கோம். இழுக்காமல் நார்மலாக தைக்கணும். அப்போ தான் அளவு நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்ல பக்கம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் அழகாக நீட்டாகவே கிடச்சிருக்கும். ஏற்றி இறக்கி நம்மளுக்கு வரவே இல்லை. அதே மாதிரி இந்த சைடுமே நம்ம தச்சுக்கலாம். அந்த கை சைடு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை இந்த சைடுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சைடு வந்து இணைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்ததா அப்படின்னா அந்த கை சைடு மட்டும் எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்ததா அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2வது சைடு தைக்கும் பொழுது கீழே இடுப்பு பகுதியில் இருந்து தான் நம்ம வந்து தைக்கவே ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு தைக்கும் பொழுது கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2வது தைக்கும் பொழுது இடுப்புலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது 2 கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நம்ம வந்து தச்சுக்கலாம். இப்போ தைக்கும் பொழுதுமே அந்த ஃப்ரண்ட்டு பகுதியை இழுக்கக்கூடாது. இழுத்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏத்தம் இறக்கம் கரெக்டாக வரும். இப்போ ஆம்கோல் சைடு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் வருது. அந்த 2.25 இன்ச்சை பாருங்கள் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு அந்த பிசுறு பகுதியை நம்ம வந்து கரெக்டாக அடையாளப்படுத்தி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே அளவை இந்த சைடு வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? 8 இன்ச்சுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் இருக்கா. அதை இந்த சைடு மார்க் பண்ணி குறிச்சிட்டு கைப்பகுதியோட அளவையுமே நேராக மார்க் பண்ணி குறிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த பகுதியுமே பாருங்கள் நல்ல பக்கமாக திருப்பி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நேராக கிடச்சிருக்கு. பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் அழகாக நீட்டாகவே கிடச்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அளவுகள் வந்து எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 3 தையல் போடவே ஆரம்பிக்கணும். இந்த சைடு ஒரு 1/2 இன்ச், அந்த சைடு ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு அளவு பார்த்தீங்கன்னா 29 இன்ச் வரணும். ஓகேங்களா? 29 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 29க்கு நேராக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இடையில பார்த்தீங்கன்னா 1 இன்ச் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி 1/2 இன்ச் தையலுக்காக குறிச்சிருந்தோம். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 1 இன்ச் நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவுக்கான அளவு தான் பார்க்க போகிறோம். இந்த சைடுமே 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விட்டுறலாம். மார்பு சுற்றளவு அளவு பார்த்தீங்கன்னா 38 இன்ச். நம்மளுக்கு சைஸுக்கு என்ன அளவு வருதோ அதை தான் மார்பு சுற்றளவு அளவாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து 38 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இது போல் பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ கரெக்டாக பாருங்கள் மார்பு சுற்றளவு அளவு நம்மளுக்கு கரெக்டாகவே கிடச்சிருச்சு. பாருங்கள்
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட உயரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இது போல் பாருங்கள், 2 ஸ்லீவையுமே கரெக்டாக வச்சு பார்த்தா 2 ஸ்லீவுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ரவுண்டுமே அந்த ஸ்லீவோட ரவுண்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். 2 ஆம்கோல் தையலும் பாருங்கள் நம்மளுக்கு நேராக கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லா அளவுமே நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்குது. இடுப்பு சுற்றளவு அளவு மட்டும்தான் 1 இன்ச்சு நம்மளுக்கு கூடுதலாக இருக்குது. அந்த 1 இன்ச்சை எப்படி தைக்கணுங்கிறத இப்போ பாருங்கள். டாட்டும் நேராக இருக்கான்னு செக் பண்ணணும். நேராகவே இருக்குது. சைடு தையலும் நேராக இருக்கான்னு செக் பண்ணணும். நேருக்கு நேராக கரெக்டாகவே இருக்குது. சைடு தையலுமே நேருக்கு நேராக கரெக்டாக இருக்குங்கிறனால நம்ம அந்த 1 இன்ச்சையுமே ஒன் சைடு மட்டும் பிடிச்சி தைக்கக்கூடாது. இந்த சைடு ஒரு 1/2 இன்ச், அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு தான் பிடிச்சி தைக்கணும். பிடிச்சி தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இடுப்பு சைடு மட்டும்தான் பிடிச்சி தைக்கணும். அந்த மார்பு சுற்றளவு அந்த ஆம்கோல் வரைக்குமே பிடிச்சி தைக்கக்கூடாது. ஓகேங்களா? இடுப்புல இருந்து பாதி அளவு பிடிச்சி தைச்சா அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே ஜாயிண்ட் பண்ணி கெட்டி தையல் போட்டு நம்ம வெளியில் எடுத்துடணும். இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் நான் எப்படி தைக்கிறேன்னு மெத்தடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். கீழே இடுப்பு சைடு மட்டும் பாருங்கள், ஒன் சைடு நம்ம 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிட்டோம். இன்னொரு சைடு 1/2 இன்ச்சு பிடிச்சி அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே கெட்டி தையல் போட்டு வெளியில் எடுத்து அந்த நூல் பீஸரை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பிசுறில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு தையல், பிசுறில் இருந்து ஃபஸ்ட்டு தையலை வந்து பிரித்து எடுத்துடலாம். ஓகேங்களா? உள்ளே போடக்கூடிய தையல் தானே, அப்படியே நம்ம 3 தையல் போடலாம்னு நினைக்கக்கூடாது. உள்ளேயுமே நம்மளுக்கு தையல் வந்து அழகாக நீட்டாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த பிசுறிலேருந்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு தையலை 2 சைடுமே நம்ம பிரித்து எடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு தையல் வந்து போட்டுட்டோம். அதனால மீதி எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டாலே போதுமானது. மொத்தம் 3 தையல் வரணும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு தையல் போட்டுட்டோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 தையல், மொத்தம் 3 தையல். அப்போ 3 தையலுக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் 3 தையல் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? 3 தையல் போட்டதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா பிசுறு கரெக்டாக 1.25 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர்லாக் மிஷின் இருந்ததா அப்படின்னா ஓவர்லாக் போட்டுக்கோங்க. ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 2 துணியுமே சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்படி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தையல் பிரியவே பிரியாது. தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். ரொம்ப பொடி தையலாகவும் இருக்கக்கூடாது. நார்மல் சைஸ்லேயும் தைக்கக்கூடாது. ஓட்டு தையல்லையும் தைக்கக்கூடாது. நான் எப்படி பொடி தையலில் வச்சு தைக்கிறேனோ அதே மாதிரி பொடி தையலே வச்சு தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு துணி தான் கிளியுமே ஒழிஞ்சு தையல் வந்து எந்த காலத்துலையுமே பிரியவே பிரியாது. இப்போ அந்த சைடு தைச்ச மாதிரியே இந்த சைடுமே கரெக்டாக நம்ம 3 தையல் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.25 இன்ச் பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 துணியையுமே சேர்த்து வச்சு ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ளவுஸை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ கொக்கி பட்டி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கழுத்து பகுதி நம்மளை நோக்கி வர்ற மாதிரி ப்ளவுஸை நல்ல பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், அந்த பட்டி சைடு 2 துணியையும் விரிஞ்ச மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா பட்டன் பட்டி சைடு, அந்த டாட் வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட லெஃப்ட் சைடு வந்து நம்ம வந்து கொக்கி பட்டி தான் தைக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த பட்டியோட பிசுறு பகுதியில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த துணி பகுதியில் நம்ம வந்து நல்ல பக்கமாக ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பகுதியை நம்ம வந்து கெட்ட பக்கமாக திருப்பிக்கலாம். கெட்ட பக்கமாக திருப்பிட்டு பாருங்கள், நம்மளுக்கு பட்டியோட அகலம் வந்து நம்மளுக்கு கம்மி அகலத்தில் இருக்கனால ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் மட்டும் மடித்து விட்டுட்டு அப்படியே உள்பக்கமாக மடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பட்டியோட அகலம் 1 இன்ச் அகலத்தில் வந்து கிடைக்கணும். ஓகேங்களா? கம்மியான அகலத்தில் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த ப்ளவுஸை உடம்புல போடும் பொழுது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால உள்பக்க பிசுறு வந்து நம்ம கம்மியாகவே மடிச்சுட்டு வெளியில் அந்த பட்டியோட அகலம் 1 இன்ச் அகலத்தில் இருக்க மாதிரி நம்ம வந்து தச்சுக்கணும். ஓகேங்களா?
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி நம்ம ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் வச்சு தைக்கணும். கொக்கி பட்டி ப்ளவுஸோட நல்ல பக்கம் வச்சு தைக்கணும். ஐப்பட்டி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட கெட்ட பக்கம் வச்சு தைக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சைடு போடுவாங்க. ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சைடு வரக்கூடிய பட்டி அந்த சைடும், அந்த சைடு வரக்கூடிய பட்டி இந்த சைடும் மாற்றி மாற்றி தைப்பாங்க. ஓகேங்களா? சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளெலாம் இந்த பட்டன் பட்டியை வந்து மாற்றி மாற்றி தைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இங்கிட்டு தைக்கிற பட்டியை அங்கிட்டும், அங்கிட்டு தைக்கிற பட்டியை இந்த சைடும் நீங்கள் மாற்றி தைச்சிக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸை உடம்புல போட்டதுக்கு அப்புறமா அந்த ஐப்பட்டி வந்து ரைட் சைடு வரும், கொக்கி பட்டி வந்து லெஃப்ட் சைடு வரும். அந்த மாதிரி தான் தைக்கணும். இப்போ இன்னொரு தையல் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக கழுத்து தான் தைக்க போகிறோம். கழுத்து தைக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு முறை கழுத்தோட அகலம் உயரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்து சரியான அளவில் வெட்டுனதுக்கு அப்புறம் தான் நம்ம கழுத்து தைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், ப்ளவுஸை இந்த மாதிரி அழகாக நேராகவே நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கி பட்டி சைடு இருக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதியை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவு பார்த்து கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம முன்கழுத்தோட ரெடி அளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 இன்ச்சு வருது. அப்போ நம்ம கட்டிங் அளவு 4.5 இன்ச்சு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? 5 இன்ச்சு வருது அப்படின்னா 4.5 இன்ச்சில் தைச்சாதான் நம்மளுக்கு அதே 5 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிடும். இந்த மாதிரி நேராக பாக்ஸ் போட்டுட்டு அந்த கார்னர் பகுதியில் மட்டும் ஒரு வளைவு ஷேப் கொடுத்து இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கொக்கி பட்டி, அந்த கொக்கி வரக்கூடிய அந்த பட்டியில் தான் அளவு பார்த்து கரெக்டாக அழகான ரவுண்டில் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ அந்த சைடு இருக்கக்கூடிய முன்கழுத்து ரவுண்டை கட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், அடுத்து கீழே பட்டியும் கரெக்டாக சேமாக வச்சுக்கணும். பாருங்கள், சேமாக வச்சுட்டு இந்த கழுத்துக்கு நேராகவே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த பட்டிக்கு நேராக இந்த சைடு வந்து 4.5 இன்ச்சில் நம்ம கட் பண்ணியிருந்தோம். பட்டியும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு அதுக்கு நேராக மார்க் பண்ணி அழகான ரவுண்டில் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த கோட்டு மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? நம்ம தான் கட்டிங்லேயே நம்ம கரெக்டான ரவுண்டில் கட் பண்ணிட்டோம்ல, எதுக்கு நம்ம அளவு பார்க்கணும்னு நினச்சி நீங்கள் அதே ரவுண்டுலேயே தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்கழுத்து பார்த்திங்கன்னா குறுகலான ரவுண்டாக போயிடும். பட்டன் பட்டி ஏற்றி இறக்கி வந்துடும். பின்கழுத்து ரவுண்டு பாக்கழுத்தெல்லாம் நம்மளுக்கு அழகான ஷேப் வந்து கிடைக்காது. இப்போ முன்கழுத்தை அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பின்கழுத்து வந்து அளவு பார்த்து கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ 2 ஷோல்டருமே கரெக்டாக சேமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக பாருங்கள், ஒரு நூல் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கூடுதலாக இருக்குது. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பின்பக்கமாக ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸோட முழு உயரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். நம்ம பெல்ட்டு பட்டியில் வந்து நோட்டில் பார்க்கும்போது 3 இன்ச்சு இருந்ததா, அதை வந்து 2.25 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ளவுஸோட உயரம் நம்மளுக்கு கரெக்டாக 12.5 இன்ச்சு கிடச்சிரும். ஆனால் நம்ம அந்த நோட்டில் இருக்கக்கூடிய அதே அளவையே குறிச்சனால நம்மளுக்கு ப்ளவுஸோட முழு உயரம் பாருங்கள் 12.5 இன்ச்சுக்கு பதிலாக 12.25 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? நம்ம 1 இன்ச்சு லெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த நோட்டில் இருக்கக்கூடிய அந்த 11 இன்ச்சில் இருந்து 13 இன்ச்சு வரைக்கும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். நம்ம 11 இன்ச்சில் இருந்து 13 இன்ச்சு வரைக்கும் அந்த ஹைட்டுக்கு முன்பக்கத்தில் நம்ம வெறும் 1/2 இன்ச்சு மட்டும்தான் லெஸ் பண்ணியிருக்கோம். அதனால 1/2 இன்ச்சுங்கிறனால பெல்ட்டு பட்டியில் நம்ம வந்து அந்த ஒரு 1/4 இன்ச்சை கம்மி பண்ணி வெட்டணும். ஓகேங்களா? அது மட்டும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்கிறேன். 3 இன்ச்சுக்கு பதிலாக நம்ம வந்து 2.25 இன்ச்சு பெல்ட்டு பட்டியோட உயரம் குறிச்சிருந்தா அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட முழு உயரம் கரெக்டாக 12.5 இன்ச்சில் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ பின்கழுத்து ஹைட்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அந்த திருப்பியுமே அதை வந்து சரியான அளவில் வந்து அந்த பாக்கழுத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரெடி அளவு 7 இன்ச்சு வருது. கட்டிங் அளவு 6.5 இன்ச்சில் மட்டும் அழகான பாக்கழுத்தை நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம்.
இப்போ பாருங்கள் எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த கழுத்து பீஸ் பாருங்கள், அந்த ப்ளவுஸோட அந்த கொக்கி பட்டியிலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி பிசுறு பகுதியை 1/2 இன்ச்சில் மடிச்சுட்டு, இப்போ நம்ம பாக்கழுத்துங்கிறனால கழுத்து பீஸ் வந்து நேர் பீஸில் தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஃப்ரண்ட் நெக்கில் ஒரு 4 ஃப்ளீட் அல்லது 5 ஃப்ளீட் வரைக்கும் இந்த மாதிரி மடித்து சுருக்கம் வச்சுட்டு தான் நம்ம வந்து தைக்கணும். ஓகேங்களா? அப்படியே வெறுமனே தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு படிமான தையல் போடும்போதோ இல்லை ஹெம்மிங் பண்ணும் போதோ நம்மளுக்கு சரியான சேஃப் வந்து கிடைக்காது. அதனால அந்த வளைவு வரக்கூடிய அந்த இடத்துல மட்டும் ஒரு 4 ஃப்ளீட் அல்லது 5 ஃப்ளீட் வந்து வச்சிடணும். ஓகேங்களா? அதே மாதிரி பின்கழுத்தில் பார்த்தீங்கன்னா பானைக்கு வந்து கட் பண்ணியிருக்கோம். அந்த கார்னர் பகுதியில் மட்டும் ஒரு ஃப்ளீட் வந்து வைக்கணும். அந்த ஃப்ளீட் வைக்கும் பொழுது பாருங்கள் அப்படியே சதுர ஷேப்பில் வரணும். சதுரமாக அந்த மாதிரி ஷேப்பில் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக நீட்டாகவே கிடைக்கும். அதே மாதிரியே இந்த சைடுமே பாருங்கள், இந்த கார்னர் ஷேப்பில் அழகாக நீட்டாக ஒரு ஃப்ளீட் வந்து வச்சிடலாம். இப்போ இந்த சைடு ஃப்ரண்ட் நெக்லைன் பாருங்கள், ஒரு 5 அல்லது 4 ஃப்ளீட் வச்சாதான் நம்மளுக்கு வந்து சேஃப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அந்த பாக்கழுத்து ஸ்டார் கழுத்து இந்த மாதிரி சேஃப்கெல்லாம் அந்த கழுத்து பீஸ் வந்து நேர் பீஸில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். பிசுறு பகுதியை இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப்பில் இந்த மாதிரி தையலில் படாமல் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பானெக் ஷேப்பில் பார்த்திங்கன்னா 2 கார்னர் பகுதியிலையுமே தையலில் படாமல் இது போல் அந்த மூளை ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு ஃப்ரண்ட்லேயுமே தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பிசுறு பகுதியை நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு அந்த கழுத்து பீஸ் மேலே அழகாக நம்ம வந்து படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுதுமே பாருங்கள், அழகாக கரெக்டாக அந்த பிசுரை வந்து அப்படியே சரிசமமாக மடித்து விட்டு போடணும். அப்படியே ஏனோ தானோன்னு போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல பிடிச்சி தைச்ச மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டாக சேமாக அந்த ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், நான் எப்படி வந்து அந்த பிசுரெல்லாம் மடிக்கிறேங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே தைக்கிறதுக்கு வந்துடும். அடுத்த வீடியோவில் வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் எப்படி வந்து அந்த பாக்கழுத்தை தைக்கணுங்கிறத நல்லா க்ளோஸாக வந்து நான் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிசுறு பகுதியை உள்பக்கமாக மடித்து நம்ம டபுள் தையலும் போட்டுக்கலாம், ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஹெம்மிங் பண்ணி தான் நான் வந்து காமிக்க போகிறேன். ஊசியில் பாருங்கள், நம்ம வந்து ஒரு நூலாக கோர்த்தோம் அப்படின்னா 2 நூல் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு நல்லா வந்து ஒரு நாட் வந்து நல்லா கெட்டியாக போட்டுக்கலாம். 2 துணியையுமே சேர்த்து அழகாக பாருங்கள் இந்த மாதிரி ஹெம்மிங் வந்து பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணும் பொழுது அந்த உடம்பு பகுதியில் இருக்கக்கூடிய துணியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நல்லா அகலமாக குத்துனீங்க அப்படின்னா பெரிய பெரிய புள்ளியாக தெரியும். அதனால் ஒரே ஒரு நூல் மட்டும் லேசாக மட்டும்தான் குத்தணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பக்கம் திருப்பும் பொழுது அழகாக நீட்டாக புள்ளி புள்ளியாக தெரியும். நீங்கள் அதிகமாக ஆழமாக குத்திட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே நூல் வந்து அப்படியே புள்ளி புள்ளியாக பெரிய பெரிய புள்ளி புள்ளியாக நூல் வந்து வெளியில் அசிங்கமாக தெரியும். ஓகேங்களா? லேசாக மட்டும்தான் இந்த மாதிரி குத்தணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் வரிசையாக லைனாக வந்து குத்தணும். ஸ்பீடாக வந்து ஃபாஸ்ட்டாக நான் வந்து ஹெம்மிங் பண்ணி முடிக்கணுங்கிறதுக்காக 1 இன்ச் டிஸ்டன்ஸு, 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸு, 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லாம் நம்ம வந்து குத்தக்கூடாது. கரெக்டாக 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் அழகாக அரிசியாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த ஹெம்மிங் வந்து பார்க்கும் போது அவ்வளவு அழகாக சூப்பராகவே இருக்கும். இது மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஹெம்மிங் பண்ணி அழகாக
அழகாக நீட்டாக வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக ஹெம்மிங் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். கைப்பகுதிக்கு ஹெம்மிங் வந்து பண்ணலை. கொக்கியுமே இன்னும் வந்து வைக்கல. கழுத்துக்கு மட்டும்தான் ஹெம்மிங் பண்ணி அழகாக நீட்டாக வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸோட அளவுகள் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக பக்காவாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களுமே ஒரு முறை வந்து அளவு ப்ளவுஸில் இருந்தால் அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணி தச்சு பாருங்கள். நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பின்பக்கமே பாருங்கள், கழுத்து வந்து அழகாக சூப்பராகவே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து நேர்பா கிடையாது, தொட்டிப்பா. ஓகேங்களா? இப்போ ஹெம்மிங் பண்ணதே நம்மளுக்கு வந்து தெரியவே இல்லை. அழகாக நீட்டாகவே இருக்குது பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.